சொன்னேன். சேட்டையா விடுங்க. சேட்டையா வெளியில வாங்க. சேட்டையா வெளியில வாங்க. என்ன விடுங்கன்னு சொல்றல. துருவா இவனை எதுக்கியா பிடிச்சு வச்சிருக்க? இவன் என்ன பண்ணா? சேட்டையா உங்க பையன் அங்க வாத்தியம் வாசிச்சிட்டு இருக்கான். நாம யாரு நிழல கண்டா ஒதுங்குறோமோ அவங்க வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேலையும் பொறுத்துக்க முடியாது. முதல்ல இவனை சுத்தப்படுத்துங்க. கிராம மக்கள் முன்னாடி சுத்தப்படுத்துங்க. இல்லன்னா இன்னைக்கு இவனை ஊரை விட்டு வெளியே அனுப்பிடுவோம். என்ன சுத்தப்படுத்த போறீங்களா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. சொல்ல போனா எங்க அப்பாவையும் கிராமத்தாளுங்க எல்லாரையும் தான் ஒழுங்கா சுத்தப்படுத்தணும். உங்களுக்கு தான் மூளையே வேலை செய்யல. நல்ல காரியம் ஏதாவது பண்ணணும்னா ஒருத்தரும் ஒண்ணு சேர மாட்டீங்க. ஆனா ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னா எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து வந்துருவீங்க. ஆமா சேட்டையா, இன்னைக்கு இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். கிராமத்து ஆளுங்களுக்கு உங்களுக்கு மூளை இல்லையா, இல்ல உங்க பையனுக்கு மூளை இல்லையா? இந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் சேட்டையா. ஒன்னு இப்படி இல்லனா அப்படி முடிவு கட்டணும். பரேஷ், வாய்ப்பை பயன்படுத்திக்க நினைக்காத. கிளம்பு, இங்க இருந்து கிளம்பு. கிளம்பவா? எங்க போக சொல்ற? கிடைக்கிற வாய்ப்பை எப்படி பயன்படுத்தணும்னு உங்ககிட்ட தான் கத்துக்கிட்டேன். இங்க பாருங்க சேட்டையா, இந்த பரேஷுக்கும் உங்களுக்கு இருக்கிற தனிப்பட்ட பிரச்சனைய பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. உங்க பையனை சுத்தம் பண்ணியே ஆகணும். எல்லாரும் என்ன சொல்றீங்க? ஆமா ஆமா, சுத்தப்படுத்தியே ஆகணும். உயர்ந்த ஜாதியில பிறந்திருந்தும் கீழ் ஜாதிக்காரங்களோடவே சுத்தறான். அவங்களோட சாப்பிடுறான், தட்டி குடிக்கிறான். அதனால இவனை பெரிய அளவுல சுத்தப்படுத்தியே ஆகணும். இவனை கோமியத்தால சுத்தப்படுத்தணும், நெய்யால சுத்தப்படுத்தணும், அதுக்கப்புறமா பசும் பாலால சுத்தப்படுத்தணும், அதுக்கப்புறம் 101 குடம் கிணத்து தண்ணியால இவனை சுத்தப்படுத்தி ஆகணும். அதுக்கப்புறமா மொத்த ஊருக்கும் விருந்து வைக்கணும். பையனுக்காக தடபுடலா விருந்து வச்சே ஆகணும். என்ன பண்டிதரையா, உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா? இதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும்னு தெரியுமா? செலவா? பண்டிதரையா, நீங்க சொன்னது ரொம்ப ரொம்ப சரியான விஷயம். இவரை செலவு பண்ண சொல்லுங்க. மொத்த கிராமத்து ரத்தத்தையும் உறிஞ்சு குடிச்சிருக்காருல. சேட்டையா, பாவம் எவ்வளவு பெருசோ பரிகாரமும் அவ்வளவு பெருசா தான் இருக்கும். அப்ப சரி, என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. ஆனா எல்லாத்தையும் இன்னைக்கே பண்ணி முடிச்சிருங்க. என்னையால சுத்தப்படுத்த வேண்டாம். இங்க பாரு துருவா, உன் விருப்பப்படிலாம் எதுவும் செய்ய முடியாது. இந்த கிராமத்துல, இந்த சமூகத்துல, இந்த வீட்டுல நீ இருக்கணும்னா உன்னை சுத்தப்படுத்தியே ஆகணும். நான் இந்த கிராமம், சமூகம், இந்த வீடு எல்லாத்தையும் விட்டு போறேன். ஆனா சுத்தம் மட்டும் பண்ண விட மாட்டேன். இவனை புடிங்க, ஏதாவது மரத்துல கட்டி போடுங்க. இவன் எப்படி சுத்தம் பண்ணிக்காம இருக்கிறான்னு நான் பாக்குறேன். தள்ளிப்போங்க, எல்லாரும் தள்ளிப்போங்க, தள்ளிப்போங்க. துருவா, யாரு கிட்ட வராதீங்க. கிட்ட வந்தா நான் கழுத்தை விட்டு செத்து போயிடுவேன்ப்பா. ஏய், எல்லாரும் தள்ளிப்போங்க, 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 தள்ளிப்போங்க. அப்பா தள்ளிப்போங்க, கிட்ட வராதீங்க, இல்லன்னா நான் உயிரை விட்டுருவேன். துருவா, நீ என்ன பண்ற? இவங்கெல்லாம் சுத்தப்படுத்துறன்ற பேர்ல என்னென்னமோ எடுத்து எவ்வளவு ஊத்த போறாங்களா? எல்லாத்தையும் ஊத்திட்டு நான் சுத்தமாயிட்டேன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நான் உங்களை எல்லாம் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா என்னால உன்னை பார்க்காம இருக்க முடியாது பீமா. நான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட வருவேன். இவங்க திரும்ப திரும்ப என்னை சுத்தப்படுத்திட்டு இருப்பாங்களா? தள்ளி போங்க, கிட்ட மட்டும் வராதீங்கப்பா. இதெல்லாம் எவ்வளவு நாளைக்கு பொறுத்துக்கிறது பீமா? இவங்களோட அட்டகாசத்துக்கும் அட்டூழியத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும் பீமா. அதை இன்னைக்கே பண்ண போறேன். என் கிட்ட வராதீங்கப்பா, இல்லனா நான் என் கையை அறுத்துக்கிட்டு செத்து போயிடுவேன்ப்பா. துருவா, துருவா, அப்படி பண்ணிடாத. நான் அப்படித்தான்ப்பா பண்ணுவேன். சேட்டையா, ஏதாவது பண்ணி உங்க பையனை தடுங்க. இங்க பாரு துருவா, இன்னைக்கு நீ அவங்க கூட போயிட்டினா நமக்குள்ள இருந்த உறவு முறிஞ்சிடும். நீ செத்துட்டேன்னு நினைச்சுப்பேன். அப்படின்னா முதல்ல அதை செய்யுங்க. நான் செத்து போனதாவே நினைச்சுக்கோங்க. என் அம்மாவை நீங்க எப்பவோ கொன்னுட்டீங்க.
நான் உயிரோட இருக்கும்போது இப்ப எனக்கும் கொல்லி வச்சிருங்க. உங்ககிட்ட எல்லாம் வேற என்ன எதிர்பார்க்க முடியும்? அப்படிலாம் சொல்லக்கூடாது துருவா. இது ரொம்ப ரொம்ப தப்பு. அவர் உன்னோட அப்பா. இங்க பாருப்பா, நான் சொல்றது கேளு. அப்பா தான் சொல்றாருல, அவர் பேச்ச கேளு. முதல்ல போய் சுத்தம் பண்ணிக்கோப்பா. நீ சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. பீமா உன்னோட நல்ல சிநேகிதன் தான். அவன் மேல நீ உயிரை வச்சிருக்கேன்னு தெரியும். ஆனா பீமா இல்லாமலையும் உன்னால வாழ முடியுங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். ஆனா இந்த குடும்பம் இல்லாம, இந்த சமூகம் இல்லாம, உங்க அப்பா இல்லாம உன்னால இந்த வாழ்க்கையை வாழறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்ப்பா. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நான் நல்லா வாழ்வேன் அத்தை. இவ்வளவு நாளா நான் அப்படித்தானே வாழ்ந்துட்டு இருக்கேன். இனிமேலும் நான் அப்பா இல்லாம வாழ்ந்துட்டு போறேன். அதுல பீமா மாதிரி ஒரு அருமையான நண்பன் இருந்தா எவ்வளவு கஷ்டமான வாழ்க்கையையும் சுலபமா வாழ்ந்து முடிச்சிடலாம். என்னாச்சு சேட்டையா? இப்படியே மிரட்டிக்கிட்டே இருக்க போறீங்களா இல்ல ஏதாச்சும் செய்ய போறீங்களா? இந்த ஊர்ல இருக்கிறதுலே நீங்க தான் பெரிய மனுஷன்னு நிரூபிக்கிறதுக்கு உங்களுக்கு அருமையான வாய்ப்பு வந்திருக்கியா? இப்பவே நீங்க உங்களோட முடிவை சொல்லுங்க. இன்னைக்கு இந்த ஊர் மக்கள் முன்னாடி இவனுக்கும் உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு, உங்களை பொறுத்த வரைக்கும் இவன் செத்துட்டான்னு சொல்லுங்க. என்னங்கய்யா, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? ஆமா, நீ நீ சொல்றது சொல்றது சரிதான். சரிதான். சரிதான் தம்பி. ஆமா சேட்டையா, இவர் சொல்றதும் சரிதான். இப்பவே அறிவிச்சிருங்க. நீங்க அப்படி செஞ்சீங்கன்னா அது இந்த ஊருக்கே ஒரு பாடமா இருக்கும். இதுக்கப்புறம் யாரும் இந்த மாதிரி ஒரு தப்பா செய்ய துணிய மாட்டாங்க. நம்ம ஊருக்கு அதான் நல்லது. என்னன்னு? ஆமா, அதான் செஞ்சுதான் சித்தார்த்தம். ஆகணும். சொல்லுங்க சேட்டையா. ஆமா சேட்டையா, அதான் இந்த ஊருக்கு ரொம்ப நல்லது. அப்படின்னா சரி, நான் எல்லார் முன்னாடி இப்ப நான் அறிவிக்கிறேன். துருவாவுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் இவன் செத்துட்டான். இவனுக்கு நான் அப்பா இல்லை. ஆஹா, பீமா நீ பார்த்தல, நான் ஜெயிச்சிட்டேன். இனிமேல் நான் சுதந்திர பறவை. எனக்கு யாரும் அப்பாவும் இல்ல, நான் யாருக்கும் பையனும் இல்ல. அப்படிலாம் சொல்லாதீங்க சேட்டையா. நீங்க இப்படிலாம் பண்றதுனாலயோ, நீங்க இவனுக்கு அப்பா இல்லைன்னு சொல்றதுனாலயோ துருவன் கண்டிப்பா மாற போறது இல்ல. நான் துருவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன். அவன் சுத்தப்படுத்துற சடங்குக்கு கண்டிப்பா ஒத்துப்பான். நீங்க தயவு செஞ்சு கோவத்தை விட்டுருங்க. நீ வாய மூடு, இல்லைன்னா மூஞ்சிலை காரி துப்பிடுவேன். பீமா, நீ எதுக்கு முட்டாளுங்களுக்குலாம் சொல்லி புரிய வைக்கிற? எந்த பிரயோஜனமும் இல்ல. சொந்த பிள்ளையவே சுத்தம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அடுத்த வீட்டு பிள்ளைனா மூஞ்சிலே துப்புவீங்களா? இவரோட மூளையை தான் முதல்ல சுத்தப்படுத்தணும். நீ சும்மா இரு துருவா. நான் தான் உங்க அப்பாவுக்கு சொல்லி புரிய வைக்கிறேன்ல. அவர் கோவத்துல இருக்காரு. ஒருத்தர் கோவத்துல என்ன பேசுறாருன்னு கண்டிப்பா அவருக்கே தெரியாது. அத்தா, பீமாக்கு சொல்லி புரிய வைங்க. இவங்களை எல்லாம் எப்பவும் திருத்த முடியாது. சேட்டையா, துருவாவை மன்னிச்சிருங்க. இப்படி கோவத்துல எந்த முடிவையும் எடுத்துறாதீங்க ஐயா. அப்படி நான் சுத்தம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி உன் நண்பனை ஒத்துக்க சொன்னேன். அப்போ இவன் உன் நண்பன் நான் ஒத்துக்கிறேன். வேற எதுக்கும் நான் இவனை தொந்தரவு பண்ண மாட்டேன்.
ஒருவேளை இவன் சுத்தம் பண்ண ஒத்துக்கலன்னா அப்புறம் சேட்டையாவுக்கு மட்டும் இல்ல, இந்த மொத்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இவன் செத்ததா தான் அர்த்தம். அதுக்கப்புறம் இவன் செத்துட்டதா நினைச்சு இவனுக்காக எல்லா ஈமச் சடங்குகளையும் செஞ்சாகணும். அப்பதான் துருவன் ஒரு மகனா அவன் கடமையை செய்யாம இருந்தாலும் சேட்டையாவை யாரும் குறை சொல்ல முடியாது. அப்படின்னா சரி, நீங்க எனக்காக ஈமோ சடங்கு கூட செய்யுங்க. ஆனா நான் சுத்தம் பண்ணிக்கவே மாட்டேன். இனி என்ன பொறுத்த வரைக்கும் நானும் எங்க அம்மா கூட உங்களால எப்பவோ செத்துட்டதான் நினைச்சுக்கிறேன். ஏன்னா உங்க பாவத்தை பங்கு போட்டுக்க நான் எப்பவும் விரும்பல. பண்டிதரையா, இனிமே இவனை சுத்தம் பண்ண வேண்டாம். ஒருத்தன் செத்து பேயா மாறினதுக்கு அப்புறம் காரியம் தான் செய்யணும். நீங்க பூஜை ஆரம்பிங்க. ஹீம சடங்கை இன்னைக்கு முடிச்சிடலாம். அப்பதான் எனக்கு பாவம் வராது. நீங்க மந்திரத்தை சொல்ல ஆரம்பிங்க. ஓம் விஷ்ணோர் விஷ்ணோர் தத்யோ ததம்ய விசேஷ குண ததத். நிறுத்துங்க. ஒருத்தர் உயிரோடு இருக்கும்போது எப்படி இந்த சடங்கு செய்ய முடியும்? இந்த தர்மப்படி இவன் எப்பவோ செத்து போயிட்டான். கெட்ட வழியில பயணிக்கிற கெட்டவங்களுக்கெல்லாம் இதுதான் முடிவு. அதைத்தான் நாங்க செய்யறோம். நீங்க எல்லாம் வேற என்ன பண்ணுவீங்க? ஒண்ணு ஜாதியை விட்டு விளக்குவீங்க, ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பீங்க, யாரும் அவங்க கூட பழக கூடாதுன்னு சொல்லுவீங்க, இல்ல அப்படி பயமுறுத்தி அவனை சுத்தம் பண்ணுவீங்க, இல்லைன்னா 4 மந்திரத்தை சொல்லி உயிரோட இருக்கவங்களும் கொல்லுவீங்க. உயிரோட இருக்கிற ஒருத்தருக்கு காரியம் பண்றது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? யாரோட துன்பத்தையும் உங்களால போக்க முடியல, ஆனா ஒருத்தருக்கு துன்பத்தை கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட சடங்குகளை உருவாக்கி வச்சிருக்கீங்க. எனக்கே உபதேசம் பண்ணாத பீமராவ், உனக்கு என்ன தெரியும்? தர்மம் கலாச்சாரம்னா உனக்கு என்னன்னு தெரியுமா? வாழ்க்கை முழுக்க ஒருத்தன் புனிதம் இல்லாம வாழ்ந்தா அவனோட நிழல் கூட எங்க தர்மத்துக்கு எதிரானது. அவனை நாங்க ஊரை விட்டு எங்கேயாவது ஒதுக்குப்புறமா தான் வச்சிருப்போம். அப்படிப்பட்டவனுக்கு தர்மத்தோட சக்தி எப்படி தெரியும்? தர்மம் நினைச்சா யாரோட வாழ்க்கை வேணாலும் சொர்க்கமாக்கும். அதை எதிர்த்தா வாழ்க்கை நரகத்தை விட கொடுமையாடும். அதனால தர்மத்தை எதுக்கணும்னு மட்டும் நினைக்காத. நான் தான் பார்த்துட்டு இருக்கேனே, உங்க தர்ம மக்களோட வாழ்க்கைய நரகத்தோட மோசமாக்கிக்கிட்டு இருக்கு. ஏன்னா உங்களை மாதிரி ஆட்கள் நீங்க சொர்க்கத்துல நல்லா வாழணுன்றதுக்காக அப்பாவி மக்களோட வாழ்க்கையெல்லாம் இங்க நரகமாக்கிக்கிட்டு இருக்கீங்க. வாய மூடு பீமராவ், இல்லன்னா நீ அழிஞ்சு போயிடுவ. ஆமா, யாராவது வாயை திறந்து உண்மையை சொன்னா இப்படி எல்லாம் சொல்லி பயமுறுத்துவீங்க. எனக்கு தெரியும், உங்களை மாதிரி ஆளுங்க தான் உண்மையெல்லாம் மறைச்சு வச்சு மக்களை எல்லாம் ஏமாத்தி தர்மத்தையே அசிங்கப்படுத்துறீங்க. ஏழை மக்கள் எல்லாம் ஏமாத்தி புனிதம் அது இதுன்னு சொல்லி நல்லா சம்பாதிக்கிறீங்க. பீமா, இவங்க கூட வாதம் பண்ணாத. நீ வா, வீட்டுக்கு போலாம். இல்லம்மா, என்ன பேச விடுங்க. இது வரைக்கும் இவங்க முன்னாடி யாரும் உண்மையை பேசியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்.
அதனால தான் இவருக்கு இவர் பண்றது மட்டும்தான் சரின்னு தோணுது. நான் சொல்றேன் கேளுங்க. உண்மையான தர்மம் எப்படி இருக்கணும்னு தெரியுமா? அது வாழ்ற மக்களுக்கெல்லாம் எப்பவும் நன்மையை தான் கொடுக்கணும். ஆனா எங்க அப்பா சொன்னபடி இந்த மாதிரி விஷயங்கள் மனுஷங்க வாழ்க்கையோட நன்மைக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனா நீங்க இந்த தர்மத்தை பயன்படுத்தி என் நண்பன் துருவாவோட வாழ்க்கையை இன்னும் சிக்கலா தான் மாத்துறீங்க. இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த ராம்ஜி சத்பாலோட குடும்பம் நம்ம ஊருக்கு வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் நல்லதா இருந்துச்சு. இவனுங்க எப்ப இங்க குடி வந்தானுங்களோ அன்னைக்கே அதர்மம் ஆரம்பமாயிடுச்சு. முதல்ல இவங்க அப்பந்தான் நம்ம தர்மத்துக்கும் கலாச்சாரத்துக்கும் எதிராக பேச ஆரம்பிச்சான். அதுக்கப்புறம் இவன் ஆரம்பிச்சான். என்னெல்லாம் பேசுனா உங்களுக்கெல்லாம் தெரியல. இவன் துருவனுக்கு முன்னாடியே இன்னொரு பையனையும் இவன் நல்லாவே மயக்க வச்சிருந்தான். இது இப்படியே தொடர்ந்துச்சுன்னா நம்ம எல்லாரோட பசங்களையும் இவன் கெடுத்துருவான். காலங்காலமா நம்ம காப்பாத்தி வச்சிருந்த கலாச்சாரத்தையும் தர்மத்தையும் நம்ம நிரந்தரமா இழந்துட வேண்டியதான். அதனால நம்ம கலாச்சாரத்தை காப்பாத்தணும்னா, தர்மம் செழிக்கணும்னா இவன் கதையை முடிச்சிடலாம். சுவர் இருந்தா தானே சித்திரம் வரைய முடியும். என்னைய சொல்றீங்க? இவன் கதையை முடிச்சிடலாம். என் பையனை தொட கூட நான் விட மாட்டேன். நான் எல்லாரும் இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறேன். என் பையனை எதுவும் பண்ணிடாதீங்க. ஏய் நில்லுங்க. யாரும் இங்க இருந்து போக கூடாது. இந்த ராம்ஜி சத்பால் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவன் குழந்தைகளையும் அவன் பொஞ்சாதியையும் அவன் மொத்த குடும்பத்தையும் யாராலையும் அசைச்சு கூட பார்க்க முடியாது. அப்பா, வாங்கய்யா, மனசுல தெம்பு இருக்கிறவெல்லாம் வாங்க. அருமையான வாய்ப்பு. ஒத்தைக்கு ஒத்த பார்த்துடலாம். உங்க எல்லாரோட பலம் என்னன்னு என் பலம் என்னன்னு பார்த்துடலாம்.
என் குடும்பத்தை எவனாவது தொட நினைச்சா ஒருத்தனையும் உயிரோட விட மாட்டேன். நீங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தாலும் என் குடும்பத்தை அசைக்க கூட முடியாது. இது இந்த ராம்ஜியோட சபதம். இனி என்ன பண்ண போறீங்க சேட்டையா? தேநீர் கடை அண்ணாச்சி, என்னதான் பண்ண போறீங்க சொல்லுங்க ஞானி. இங்க பாருங்க, அந்த துருவ சேட்டையாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இறந்துட்டான். அதனால இறுதிச் சடங்கை நம்ம செஞ்சுதான் ஆகணும். வேற வழி கிடையாது. இனி நமக்கும் அந்த துருவனுக்கும் நடுவுல ஒண்ணு இல்லைங்கிறத சொல்லி ஆகணும். அப்பதான் எதிர்காலத்தில் அவன் நினைச்சா கூட இந்த சமூகத்தோடையும் அவங்க அப்பாவோடையும் அவரோட சொத்துக்களுக்கும் அவன் உரிமை கொண்டாட முடியாது. அப்பதான் சேட்டையாவோட சொத்துக்கள் எல்லாம் அவர் உயிரோட இருக்கிற வரைக்கும் அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கும். அவரோட காலத்துக்கு அப்புறம் அது கோயிலோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். பைத்தியம் பிடிச்சிருச்சா பண்ணிதரையா? உங்களுக்கு மூளைக்குள்ள குழம்பிடுச்சா? என் பையன் என்னை பொறுத்த வரைக்கும் இறந்து போயிட்டான். ஆனா அவன் இன்னும் உயிரோட தானே இருக்கான். அவன் பயப்படணுன்றதுக்காக தான் நான் இறுதி சடங்கை பத்தி பேசினேன். அப்படியாவது அவன் சுத்தம் பண்ணிக்க வருவான்னு நினைச்சேன். அதுக்காக உண்மையிலேயே நான் அவனுக்கு இறுதி சடங்கு செஞ்சிட முடியுமா? சடங்குகளை விட வேற எதுவுமே முக்கியம் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு உங்களுக்கு இதை விட பெரிய வாய்ப்பு கிடைக்காது. சமூகத்தை விட சட்டத்தை விட சக்தி வாய்ந்தது எதுவும் இல்லைன்னு சொல்வீங்களே, அதை இப்ப நிரூபிங்க சேட்டையா. போங்க, போய் உங்க மகனுக்கு இறுதி சடங்குக்கான வேலைகளை செய்யுங்க. சேட்டையா, இந்த பரேஷ் சொல்றதும் சரிதான். உங்க மகன் துருவன் அவனுடைய தர்மத்தை மட்டும் அழிக்கல, இந்த கிராமத்தோட மொத்த தர்மத்தையும் அழிக்க துணிஞ்சிட்டான். அந்த பையன் மேல இனிமே நம்பிக்கை வைக்கிறதே வீண். ஆமா சேட்டையா, இப்பவும் உங்க பையனுக்கு இறுதி சடங்கு செய்யாம இருந்தா உங்க பேரு தான் கெட்டு போகும். ஏன்னா இப்ப உங்க பையன் நரகத்துல இருக்க வேண்டியவங்களோட கைய பிடிச்சுக்கிட்டு அலையிறான். அந்த பையன் இப்ப எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன? இப்ப ஒரே ஒரு வழிதான் இருக்கு. உங்க மனசை கல்லாக்கிக்கீங்க. உங்க பையனோட இறுதி சடங்குக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருங்க. மகேஷ், நீ என் கூட வா, சில விஷயங்கள் பேசியாகணும். சேட்டையா, இன்னும் காலம் இருக்கு, புரிஞ்சுக்கோங்க. இந்த சமூகத்தோட தர்மம் சடங்கு நாம நினைக்கிறது விஷக்கிருமி. அதனால யாருக்கும் எந்த பலனும் கிடையாது. தேவையான நேரத்துக்கு அது யாருக்கும் எந்த உதவியாவும் இருந்ததில்லை. அந்த விஷக்கிருமினாலதான் இன்னைக்கு அங்க ராம்ஜி சத்பாலோட குடும்பம் தனியா இருக்கு. இங்க நீங்க தனியா இருந்துட்டு இருக்கீங்க. எனக்கு உங்க 2 பேரோட நிலைமையும் ஒன்னா தான் படுது. இந்த விஷக்கிருமி ராம்ஜி சத்பாலோட குடும்பத்தையே தர்மங்கிற பேர்ல கஷ்டப்படுத்திட்டு இருக்கு. இங்க அதே விஷக்கிருமி தர்மங்கிற பேர்ல உங்களுக்கும் உங்க பையனுக்கு நடுவுல சுவரா எழும்பி நிக்குது. எதையாவது வளராத. முதல்ல இங்க இருந்து கிளம்பு. என்ன கொஞ்சம் தனியா விடுங்க. பீம், நில்லு துருவா. அண்ணே, அப்பா, அண்ணே, அப்பா, வந்துட்டீங்களா அண்ணே? அப்பா நீங்க வந்துட்டீங்களா? எப்படி இருக்க மீரா? என்னங்க,
கண்ணா துருவா, நீ இதை தாண்டி உள்ள வர்றது நல்லா இருக்கும்னு எனக்கு படல. மாமா, நான் வீட்டை விட்டு வெளியே வந்து ராத்திரி அங்க எங்க அலையிறேன். அதனால எனக்கு பயமா இருக்கு. விலங்குகள் கிட்ட இருந்தும் மழையில இருந்து பாதுகாப்பு வேணும். அப்படியே அதுங்க கிட்ட தப்புனாலும் தனிமை என்ன கொல்லுது. என்னையும் உங்க கூட உள்ள சேர்த்துக்கோங்களேன். இதுவரை அவங்கள பொறுத்த வரைக்கும் உயிரோட இருந்ததால சேர்த்துக்கல. ஆனா இப்போ நான் அவங்கள பொறுத்த வரைக்கும் செத்துட்டேன். அதனால உள்ள வரலாம்ல. நான் சத்தியம் பண்ணி சொல்றேன், என்னால உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. என்ன உள்ள வரவிடுங்களேன். ஆமாப்பா, இது வரைக்கும் துருவன் அவங்க சமூகத்தோட ஒரு அங்கம். அதனால அவன் நம்ம கூட வசிக்கிறது தப்பா இருந்துச்சு. ஆனா இப்பதான் அவங்கெல்லாம் இவனை அவங்கள ஒருத்தர்னு ஏத்துக்க மறுத்துட்டாங்களே. இப்ப அந்த சமூகத்தினால வீணா ஒதுக்கப்பட்டிருக்கிறது நாம மட்டும் இல்ல, என் நண்பன் துருவனும் தாப்பா. ஆனா பீமா, இவன் எப்ப இந்த எல்லையை மீறி வந்தாலும் இவனோட அடையாளத்தை இழந்துருவான். அதுக்கப்புறம் எந்த அடையாளமும் இல்லாம வாழ்க்கை முழுக்க இவன் எப்படி வாழ்வான்னு யோசிச்சு பாரு. அதனால இவன் அந்த உலகத்துல வாழறதுதான் நல்லது. அப்பதான் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் அவன் திரும்பவும் அவன் வீட்டுக்கு போகலாம், எல்லாரையும் சந்திக்கலாம். ஏன்னா சேட்டையா எப்படிப்பட்டவரா வேணாலும் இருக்கட்டும், அவர் நல்லவரோ இல்ல கெட்டவரோ என்ன இருந்தாலும் அவரும் ஒரு அப்பா தானே. துருவா, துருவா. அப்படின்னா மஞ்சுளாவோட கல்யாணம் இது வரைக்கும் நடக்கல. உங்க 3 பசங்களும் சேர்ந்து கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. என் பொண்ணுக்கு இப்போ கல்யாணம் நடந்திருக்கும் தான் நானும் நினைச்சேன். இவ்வளவு நாளும் நான் ரொம்ப கவலையா இருந்தேன், வருத்தமா இருந்தேன். ஏன்னா பீமா வீட்டுக்கு வந்துட்டாலும் அவன் இங்க எப்படி இருக்கானோன்னு நான் கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா நான் இங்க இருந்து போகும்போது நீ ரொம்ப கோபமா இருந்த. அதனால உனக்கும் பீமாவுக்கும் சண்டையோன்னு யோசிச்சேன். அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. அம்மா பெருசா கோவப்படல. கோவப்பட்டாங்க. அப்புறம் உள்ள ஒரு அறை இருக்குல்ல, அதுல கொஞ்ச நாள் என்ன அடைச்சு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வெளியே வந்துட்டேன். இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு. என்னம்மா? இப்ப சரியாயிடுச்சு. என்ன நடந்த இந்த சம்பவங்களுக்கு நடுவுல இந்த பிரச்சனைகள் தான் நடந்துட்டு இருக்கும் போது பொண்ணோட
உங்க பொண்ணோட கல்யாணத்தை நடத்த முடியாம நீங்க இறந்து போயிட்டதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு அவங்கள ஒருத்தர் தான் யாரோ செத்து போயிட்டாங்கன்னு. அவர் யாரோ கொலை பண்ணி அங்க போட்டிருக்காங்க. ஆனா இந்த ஊரு முழுக்க நீங்க தான் செத்து போயிட்டீங்கன்னு பேசிக்கிட்டாங்கன்னு. ஆனா அப்பா, நாங்க அந்த வீட்டுக்கு ஓடி போய் பார்த்தோம். நாங்க ரொம்ப பயந்து போயிட்டோம். அப்படின்னா இவ்வளோ விஷயம் நடந்துருச்சா? பீமாராவ், நீ ஒரு வீரமான அப்பாவுடைய வீரமான பையன். எதுக்காக கண் கலங்குற? எந்த வெற்றியும் அவ்வளவு சாதாரணமா கிடைச்சிடாதுப்பா. எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. இனிமே நீங்க எப்பவும் என்னை விட்டுட்டு போக கூடாது. இல்ல, இனி நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஆனா பீமாராவ், நீ ஒரு விஷயத்தை எப்பவும் ஞாபகம் வச்சுக்க. அன்பா இருக்கிறதும் உணர்ச்சி வசப்படுறதும் எல்லாருக்கும் நடக்கிறதாம்பா. ஆனா எப்பவும் ஒருத்தர் உள்ளுக்குள்ள தைரியமா இருக்கணும். ஏன்னா நம்ம வாழ்க்கையில எப்பவும் நாம மட்டும்தான் நிஜம். எப்பவுமே தனிமைதான் நிரந்தரம். அண்ணே, அதெல்லாம் புரிஞ்சுக்கிற வயசு அவனுக்கு இல்லைண்ணே. புரிஞ்சுக்குவான், அப்பதானே பெரியவனாவா. சரி இருங்க, நான் போய் பாஸ்கரை பார்த்துட்டு வந்துடுறேன். இந்த குடும்பத்தோட தலைவங்கிற முறையில நான் பாஸ்கரை கண்டிப்பா சந்திச்சே ஆகும். சரிங்க. ஏன்னா இடைக்காலத்துல நடந்த சம்பவங்கள் எல்லாமே கெட்ட சம்பவங்கள். இங்கேயே வைங்க. மொத்த இறுதி சடங்கையும் நம்ம இங்கேயே செஞ்சிடலாம். ராம்ஜி சக்பாலோட வீட்டு முன்னாடியே செஞ்சிடலாம். இவனுங்களோட சேர்ந்துட்டா உயிரோட இருக்கிறவங்க கூட செத்து போனதுக்கு சமம்னு தெரிஞ்சு வெக்கப்படட்டும்.
பீமா அவனை தடுங்க. போட்டோ விடு. பீமா முயற்சி பண்றத அவனை செய்ய விடு. ஏன்னா அவனால மட்டும்தான் இவங்களை தடுக்க முடியும். அப்படிலாம் செய்யாதீங்க. அவன் என்னோட நண்பன். அவன் முன்னாடியே இப்படி பண்ணா அவனுக்கு எப்படி இருக்கும்? நீங்க துருவனை ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல, அவனை செத்து போனதா சொன்னாலும் பரவாயில்ல, இப்படி அவன் கண்ணு முன்னாடியே இதையெல்லாம் பண்ணாதீங்க. எங்க சடங்குகளை எல்லாம் தான் நீங்க மதிக்கிறதே இல்லையே, அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? நல்லா பார்த்துக்க பீமராவ், இது எல்லாத்துக்கும் நீ ஒருத்தன் தான் காரணம். அதனால இப்ப நீ உன் கண்ணு முன்னாடி நடக்கிறத எல்லாத்தையும் பாரு, பார்த்து சந்தோஷப்படு. நான் உங்க எந்த சடங்கையும் மதிக்கவே இல்லை, ஆனா என் நண்பன் மதிக்கிறான்ல. அவனோட வாழ்க்கையில எல்லா சடங்குக்கும் அவன் மதிப்பு கொடுத்துருக்கான். இப்ப நான் எனக்காக சொல்ல, அவனுக்காக தான் சொல்றேன். பீமா அவங்க செய்யறதெல்லாம் செய்ய விடு. இப்ப நீ வா. கொஞ்சம் நில்லு துருவா. திரும்ப வந்துரு துருவா. வா, வந்து உன்னை நீயே சுத்தம் பண்ணிக்க. நாம ஒன்னா சேர்ந்து வீட்டுக்கு போயிடலாம். அப்பா கவலைப்படாதீங்க, சந்தோஷப்படுங்க. உங்க பையன் அவங்க அம்மா கிட்ட போறான்னு சந்தோஷப்படுங்க. எங்க அம்மா செத்தப்பவும் இப்படிதான் ஏதோ பண்ணீங்க. இப்போ நான் செத்துட்டேன்னு சொல்லி இப்போ அதே தான் பண்றீங்க. நீ குறுக்க எதுவும் பேசாத துரு. பீமா, நான் எங்க அம்மா கூட இருக்கிறது எனக்கு எவ்வளவு பிடிக்கும்னு உனக்கு தான் தெரியும்ல. எனக்கான ஈம சடங்கை இவங்க செய்யட்டும். அப்பதான் நான் என் அம்மாவுக்கு இன்னும் நெருக்கமாவேன். வாங்க சேட்டையா, வாங்க, நேரம் போயிட்டு இருக்குல்ல. வா, இங்க இருந்து போலாம் துருவா. வாங்க சேட்டையா.